எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரத்தத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ரத்தத்தை நல்லா கட்டி இல்லாத கரைச்சாச்சு. எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, நான் ஒரு 30 அரிசி வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கலாம். பச்சை மிளகா 10 அரிசி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிப்போம். அதுக்கப்புறம் ரசம் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு வணக்கிங்க. வெங்காயம் நல்லா பொன்னரமாக வணங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச ரத்தத்தை இதில் ஊற்றிடலாம். கடையிலே ரத்தத்துக்கு உப்பு போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்குங்க, பத்தலைன்னா. இது ரத்தம் நல்லா வணங்கட்டும். தண்ணி சுண்டிச்சு. கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா தொலை விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரத்த பொரியலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.